ராஸ்கல். என்ன பார்த்தா நீ கதவை திறக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்டி. அதனால தான் இப்படி வந்தேன். மாதவியை கூப்பிடு. ஹேய், நீ கூப்பிட்டா உடனே நான் அனுப்பி வச்சிருவேன் நினைச்சியா? சே, ஏன் பொண்ணை கூட்டிட்டு போறதுக்கு உன்கிட்ட என்ன பெர்மிஷன் கேக்குறது? மாதவி, டேய் மாதவி. டேய், அவ நல்லா தூங்கிட்டு இருக்கா, டிஸ்டர்ப் பண்ணாத. சரி, நான் அப்படியே தூக்கிட்டு போயிடுறேன். ஏய் நில்லு, வெளிய போ. பிரச்சனை பண்ணனோனே வந்திருக்கியா நீ? பிரச்சனை பண்ணாம அனுப்பி வச்சிடுன்னு சொல்றேன். டேய், முட்டாள்தனமா பேசாதடா. கரஸ்பாண்டன்ட் குத்துன கொலைகார மாதவியை குத்துறதுக்கு துரத்திட்டு இருக்கான். ஹாஸ்பிடல்ல கூட அவளை கொல்றதுக்கு வந்தான். வெளியில எங்கேயும் போகாம வீட்ல இருக்கிறது தான் அவளுக்கு சேஃப். என் பொண்ணை எப்படி பத்திரமா கூட்டிட்டு போகணும்னு எனக்கு தெரியும். சொல்ல போனா உன் வீட்டை கூட கொலைகார தெரிஞ்சு வச்சிருப்பாண்டி. ஆனா என் வீட்டை தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்ல. இப்போதைக்கு மாதவி என் கூட இருக்கிறது நல்லது. உன் பிடிவாதத்தால அவ வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்காதடி. ஒழுங்கா அவளை என் கூட அனுப்பி வச்சிடு. முடியாது, நீ போ வெளியில. ஏய், ஹலோ ரிஷி. சொல்லுங்க சார். எப்போ வந்தீங்க? இப்பதான் திருட்டுத்தனமா உள்ள வந்தான். மாடியில இருந்தேன், உங்க பேச்சு சத்தம் கேட்டுச்சு, அதுதான் வந்தேன். ஏதாவது பிரச்சனையா? மாதவியை கூட்டிட்டு போறேன்னு இப்ப தகராறு பண்ணிட்டு இருக்கான். சார், நான் தகராறு பண்ண வரல. மாதவி என் கூட சேஃபா இருக்கட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு அப்பாவா உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது ரிஷி. ஆனா இந்த சூழ்நிலையில இந்த நேரத்துல மாதவி நீங்க கூட்டிட்டு போறது எனக்கு சரியா படல. உடனே நான் இவங்களுக்கு ஃபேவரா இருக்கேன்னு நினைச்சுக்காதீங்க. நான் உங்க பக்கமும் இல்லை, இவங்க பக்கமும் இல்லை. மாதவியோட நல்லதுக்காக மட்டும்தான் பேசுறேன். சார், கொஞ்சம் பிராக்டிகலா பேசுங்க. மாதவியை கொல்றதுக்கு அவன் ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருக்கான். இந்த வீட்டை கண்டுபிடிச்சு வர அவனுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்படி அவன் வந்துட்டான், இவளால தனியா என்ன சார் பண்ண முடியும்? சந்தேகப்படுற மாதிரி யாராவது வர்றது தெரிஞ்சா இன்ஸ்பெக்டர் உடனே கால் பண்ண சொல்லியிருக்காரு. உங்க பொண்ணு எல்லா வகையிலையும் சேஃபா இருப்பா, கவலைப்படாதீங்க. கொலைகாரனை பிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்த சனிக்கிழமை மாதவி நீங்க கூட்டிட்டு போலாம். அம்மும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க சார். ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகத்தான் வந்திருக்கேன். அறிவுலகன் மேல் நடந்த கொலை முயற்சிக்கு மாதவி தான் முக்கியமான விட்னஸ். அதனால் அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. இன்னையிலேருந்து உங்கள் வீட்டுக்கு முன்னால் எப்பவும் 2 போலீஸ் பாதுகாப்புக்கு இருப்பாங்க. நீங்கள் வெளியே போனால் உங்களை யாராவது ஃபாலோ பண்ணுறாங்களான்னு அவங்க கண்காணிப்பாங்க. ஸோ நீங்கள் எதுக்காகவும் பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க. தேங்க்யூ சார். குழந்தை இப்போ இப்படி இருக்கா? பரவாயில்ல சார், மருந்து கொடுத்துருக்கேன், தூங்கிட்டு இருக்கா. ஓகே, உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சினா என்ன கூப்பிடுங்க. ஷியோர் சார், நான் வர்றேன். தேங்க்யூ சார். போலீஸ் ப்ரொடெக்ஷனே கிடைச்சாச்சு. மாதவி பத்திரமா இருப்பான்னு இப்பவாது நம்புறியா? நான் வரேன் நிரஞ்சன். நீங்க தூங்க போங்க. நீங்க எப்ப வந்தீங்கடா? இப்பதான் வந்த மேடம். ஓ, சாரை பார்த்து அழுதுட்டு இருந்தீங்க, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு. எனக்கு சாரை பார்க்குறப்போ அழுகையும் ஆத்திரமாவும் இருக்கு. சாரை இந்த கதிக்கு ஆளாக்குனவனை கொல்லணுங்கிற வெறி வருது. சார் கூடவே வாழ்ந்துட்டு இருக்கிற உங்களுக்கு எவ்வளவு வலியும் வேதனையும் இருக்கும்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது மேடம். இந்த வேதனையெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் மேடம். சாரு சீக்கிரமே குணமாகி பழைய நிலைமைக்கு திரும்ப வந்துருவாரு. நீங்க நம்பிக்கையா இருங்க. நீங்களும் கூட இருக்கிறது பெரிய தைரியமே. உங்க சப்போர்ட் இல்லைன்னா என் நிலைமை ரொம்ப கஷ்டமா இருக்கும். இல்ல மேடம், நீங்களும் சாரும் இல்லைன்னா
எங்க பழப்பு தான் கஷ்டமா இருக்கும். ஸ்கூலை உங்க வீடாவும் எங்க எல்லாரையும் உங்க குடும்பமாவும் தான் பாக்குறீங்க. எங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. எங்களுக்காக எல்லா வகையிலையும் உதவியா இருக்கீங்க. அந்த நன்றி கடனை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நாங்க தீர்க்க முடியாது. பணத்துக்கு கூட ஒரு மதிப்புண்டு ராம். ஆனா சமயத்துல சொல்லப்படுற ஆறுதலுக்கு விலை மதிப்பே கிடையாது. சார் மனசுக்கு ஏத்த மாதிரி அவர் மேல பிரியமா இருக்க ஸ்டாஃப்ஸ் கிடைச்சிருக்கீங்க. அந்த வகையில அவரு ரொம்ப கிஃப்டட்னு சொல்லணும். அது சரி, இப்ப ஸ்கூல்ல இருந்தா வரீங்க? அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இல்ல மேடம், நீங்களும் சாரும் இல்லாததான் சங்கடமா இருக்கு. சார் இந்த நிலைமையில இங்க இருக்கிறப்போ என்னால அங்க நிம்மதியா வேலை செய்ய முடியாதுரா. இவர் கூட 2 வார்த்தை பேசினா போதும் எனக்கு தெம்பு வந்துடும். நாளையிலேருந்து ரெகுலரா ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சிருவேன். சாரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் தான் அவரோட மொதல் ஒய்ஃப். அங்கதான் அவரோட உயிரும் வாழ்க்கையும் இருக்க. சார் எப்படி கேர் எடுத்து பாத்துக்கிறனோ அதே அளவுக்கு அந்த ஸ்கூலையும் நான் கவனிச்சுக்கணும். அந்த கடமையை என்னைக்கும் நான் மறக்க மாட்டேன். சாரு பொழைச்சது சந்தோஷமா இருந்தாலும் அந்த கொலைகாரனை பிடிக்க முடியலங்கிற பயம் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு மேடம். அவனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதுங்களா? இல்ல ராம், அவன் என்ன கொல்ல வந்தா? நேத்து ராத்திரி மாதவியும் கொல்ல பார்த்திருக்கான். ஆனா இது வரைக்கும் அவன் யாருங்கிறதே கண்டுபிடிக்க முடியல. அவனை பார்த்த ஒரே சாட்சி மாதவி மட்டும்தான். அவளுக்கு பேச்சு வந்தாதான் அந்த கொலைகாரனை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். மாதவிக்கு எப்ப பேச்சு வரும் ஏதாவது சொன்னாங்களா மேடம்? மாதவி இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து முழுசா வெளியே வரல. பேச்சு வந்தாலும் அவளை சாட்சி சொல்ல விடமாட்டேன்னு அக்கா தகராறு பண்றாங்க. இது எல்லாத்தையும் மீறி அந்த கொலைகாரனை எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு தெரியல. மேடம், உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க. ராம், சார் கூட கொஞ்ச நேரம் இருங்க, நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்தேன். மேடம், இவரு எங்க ஸ்கூல் ஸ்டாஃப் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கேட்ட யாரு அழகா? நான் பக்கத்துல இருந்தா பயம் இல்லையா? நான் தான் உனக்கு யமன்னு. பாவம், அந்த பைத்தியக்காரிக்கு தெரியல. உனக்கும் தெரிய போறதில்ல. ஏன்னா நீ சாக போற. அன்னைக்கு நடந்த அட்டம்ப்ட்லயே நீ காலி ஆயிடுவேன்னு நினைச்ச. அதிர்ஷ்டம் உன் பக்கத்துல இருந்ததால நீ பொழைச்சுக்கிட்ட. ஆனா என் ரூபத்துல துரதிர்ஷ்டம் ஒண்ணு துரத்துக்கிட்டே இருக்கிறப்போ நீ செத்து தானே ஆகணும். என்ன பண்றீங்க மேடம்? சார் ஏதோ உணங்குற மாதிரி இருந்துச்சு. பக்கத்துல போய் பேச்சு கொடுத்து பார்த்தேன். ஆனா எந்த ரியாக்ஷனும் இல்லை. சாருக்கு இன்னைக்குதான் மயக்கம் முழுசா தெரிய போதுரா. இன்னும் 2 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம். சாரை பத்திரமா பார்த்துக்கோங்க மேடம். நான் வரேன் மேடம். சரி. மாதவி, டிவி போடுவா? அப்போ உன் ஸ்கூல் புக் ஏதாவது எடுத்து படிக்கிறியா? அப்ப என்னதான் பண்ண போற? இந்த பொம்மையை வச்சுட்டு இப்படியே உட்காந்துருக்க போறியா? எதையுமே செய்யாம உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உனக்கு கண்டதையும் நினைக்க தோணும். கார்ட்டூன் சேனல் மாதிரி ஏதாவது பாக்குறியா? உன் மைண்ட் அப்பதான் டைவர்ட் ஆகும். முன்னெல்லாம் டிவியை விட்டு அப்படி இப்படி நகர மாட்டேன், இப்ப அதுவும் வேணாங்கிற. நீ பழைய மாதிரி எப்பதான் நார்மல் ஆக போறியோ எனக்கு தெரியல. சரி, எனக்கு நேரம் ஆகுது, நான் ரெடி ஆயிட்டு வரேன். நீ இங்கேயே இப்படியே உட்காந்துருக்கணும்.
வா 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 வா. மாதவி மாதவி எப்படிமா இருக்க? உனக்கு இப்ப பேச்சு வந்துருச்சா? மாதவி, எத்தனை தடவை சொல்றது உனக்கு எல்லாம்? அக்கா, ஏய் இறங்க, கீழே இறங்க, உள்ள போ. ஏய், உனக்கு கொஞ்சம் கூட மான ரோஷம் எதுவுமே கிடையாதா? வீடு, ஸ்கூல், ஹாஸ்பிட்டல்ல எங்க பார்த்தாலும் நான் தான் உன்னை கேவலப்படுத்துறேன்னு தெரியுதுல்ல? அப்புறம் எதுக்கு நீ திரும்ப திரும்ப ஏன் முன்னாடியே வந்து நிக்கிற? இல்லக்கா, மாதவி பாத்துட்டு போலன்னு தான் வந்தேன். பொய் சொல்லாத. மாதவி மேல அக்கறையில நீ ஒண்ணும் இங்க வரல. அவளுக்கு பேச்சு வந்துருச்சா? உன் புருஷனை குத்துனவனை பத்தி ஏதாவது வாய் தரப்பாளன்னு செக் பண்றதுக்கு தான் வந்திருக்க நீ. ஹாஸ்பிட்டல்ல வச்சு நான் உன்கிட்ட ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன். இப்ப திரும்பவும் சொல்றேன். என் பொண்ணுக்கு பேச்சு வந்தாலும் நீ எதிர்பார்க்கறத சொல்ல மாட்டான். மரியாதையா வெளியில போயிடு. ஏங்க அந்த விஷயத்துல இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க? என் மேல இருக்க கோவத்தை இதுல காட்டாதீங்கக்கா. அந்த கொலைகாரனை பார்த்த ஒரே சாட்சி மாதவி மட்டும்தான். அவன் மூலமா அதக்கா அவனை பிடிக்க முடியும். தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கக்கா. ஏய், எத்தனை தடவை நீ கெஞ்சினாலும் கதறினாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்றதா இல்ல. அந்த கிரிமினலை பிடிக்கிறீங்களா இல்லையாங்கிறது உன் பிரச்சனை. அத பத்தி எனக்கு எந்த கவலையுமே இல்ல. ஏன் பொண்ணோட சேஃப்டி தான் எனக்கு முக்கியம். நானும் அதுக்காக தாங்க சொல்றேன். அந்த கொலைகாரனால மாதவிக்கு ஆபத்து இருக்க. அவன் யாருன்னு மாதவி சொன்னாதான் அவளுக்கு எதுவும் ஆகாம நம்ம காப்பாத்த முடியும். ஏய், மாதவிக்கு ஆபத்து அந்த கொலைகாரனால இல்லடி, ஒன்னாலதான். என்னக்கா சொல்றீங்க? உண்மைதாண்டி சொல்றேன். அந்த கொலைகாரனை பழி வாங்குறதுக்காக நீ என் பொண்ணு வாழ்க்கையோட விளையாடிக்கிட்டு இருக்க. நீ அவளுக்கு யமனா வந்து வாச்சிருக்க. நீ அவ பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்கிறதுனாலதான் அவனும் அவளை கொல்லணும்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த குழந்தைக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, உன் புருஷனை காப்பாத்தணும். நீ மட்டும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறியே? உன்ன மாதிரி ஒரு சுயநல பிடிச்ச பெய்ய நான் பார்த்ததே இல்ல. மாதவி மேல உனக்கு நிஜமாவே அக்கறை இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? வேற எந்த வழியிலயாவது கொலைகாரனை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிருக்கணும். மாதவிதான் ஒரே சாட்சின்னு யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சிருக்கணும். அப்படி பண்ணிருந்தா கொலைகாரனுக்கு மாதவியை பத்தி தெரிஞ்சிருக்காது. அவனும் அவளை கொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்க மாட்டான். இப்போ மாதவிய கொலைகாரனுக்கு காட்டி கொடுத்து அவ வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்ட. எங்க வாழ்க்கையவே நிம்மதி இல்லாம பண்ணிட்ட. ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், ஷாப்பிங் மால்னு எங்கேயுமே எங்களால நிம்மதியா போகவே முடியல. வீட்டுல இருக்கிறப்போ கூட எந்த நிமிஷம் என்ன நடக்குமோன்னு பயந்து பயந்து சாக வேண்டியதா இருக்கு. நீ நினைச்சது நடக்கணுங்கிறதுக்காக எங்க எல்லாரையும் நிம்மதி இல்லாம தவிக்க விட்டல. மனுஷியாடி நீ எல்லாம். அக்கா, நீங்க எந்த பயமும் இல்லாம நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக தான் போலீஸ் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்க. ஏய், எங்களுக்கு யார் பாதுகாப்பு வேணாண்டி. நீ எங்களை விட்டு விலகி போனாலே போதும். நிம்மதியா சந்தோஷமா இருப்போம். இதே விஷயத்தை தான் நான் 5 வருஷத்துக்கு முன்னாடியும் சொன்னேன். ஆனா நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்காம என் ரிஷி பின்னாடி சுத்தி என் வாழ்க்கையை அழிச்சிட்டல. இப்ப என் பொண்ணு பின்னாடி அலைஞ்சு அவ வாழ்க்கையை அழிக்க பாக்குறல. நீ என் வாழ்க்கையை கெடுத்தது பெருசா எடுத்துக்கல. உன்னை பழி வாங்கணும்னு கூட நான் நினைக்கல. எல்லாம் நல்லதுக்குன்னு என்னைய நான் தேத்திக்கிட்டு அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா நீ என் பொண்ணு வாழ்க்கையில இதே மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்த நான் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். உன்னை அழிச்சுதான் என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்தணும்னா நான் அதையும் செய்வேன். நான் உன்னை கடைசியா வார்ன் பண்றேன். உண்மையை சொல்லு, சாட்சி சொல்லுன்னு என் பொண்ணு பின்னாடி அலையறத இதோட நிறுத்திக்க. இதையும் மீறி என் பொண்ணை தொந்தரவு பண்ண உன்னை நான் கொன்னுடுவேன். போ வெளிய. அக்கா, போடி வெளிய. அக்கா, போ விடுங்க. அக்கா, ரிஷி சார், உங்களை பார்க்கறதுக்கு பூஜான்னு ஒருத்தங்க வந்திருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். பூஜா எங்க இருக்காங்க? அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க சார். தேங்க்ஸ். வாங்க பூஜா. நடந்த விஷயத்துல நேத்து கேள்விப்பட்டேன் பூஜா. அப்பவே உங்களை வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். மாதவி பத்தின கவலையில மறந்துட்டேன். ஐம் சாரி.
பரவாயில்ல. இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு நீங்களாவது ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. ஆஸ் அ ஃப்ரெண்டா ஏன் என்கிட்ட சொல்லணும்னு தோணல? சொல்லக்கூடாதுன்னு இல்ல சார். அவருக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிற வேதனை, அந்த கொலைகாரனை பிடிக்கணுமேங்கிற டென்ஷன், ஸ்கூலுக்கு எங்க கெட்ட பேர் வந்துருமோங்கிற பயம், இதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. என்னால வேற எதுவுமே யோசிக்க முடியல. புரியுது. இப்போ உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு? இன்னும் ஐசியூல தான் இருக்காரு. முழுசா பொழைச்சிட்டாருன்னு சந்தோஷப்படவும் முடியல. குடல் பகுதி தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். அதுக்கு ஒரு மேஜர் ஆபரேஷன் பண்ணணுங்கிறாங்க. ரெக்கவர் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 6 மாசமாவது ஆகும். அது வரைக்கும் கம்ப்ளீட்டா பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. உடம்பு முடியலன்னா கூட அவரால் ஸ்கூலுக்கு போகாம இருக்க முடியாது. அவர் இந்த விஷயத்தை எப்படி தாங்கிக்க போறாரு? மனசாலையும் உடம்பாலையும் அவரை எப்படி தேத்தி கொண்டு வர போறேன்? எனக்கு எதுவுமே புரியல சார். அவருக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டிய நீங்களே இப்படி மனசு தளர்ந்துட்டா எப்படி பூஜா? 6 மாசங்கிறது 1 வருஷம் கூட ஆகட்டும், தப்பே இல்ல. அவர் உயிருக்கு எதாவது ஆயிருந்தா நமக்கு இந்த வாய்ப்பே கிடைச்சிருக்காது பூஜா. அதை நினைச்சு நீங்க உங்களை சமாதானப்படுத்திக்கணும். முடியல சார். எப்பவும் ஆக்டிவா பார்த்த அவரே இந்த நிலைமையில பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் தான் அவருக்கு துணை பலம்னு அவர் அடிக்கடி சொல்லுவாரு. ஆனா அவர் தான் என்னோட பலங்கிறது தான் உண்மை. அவர் பக்கத்துல இல்லாம என்னால எதையுமே செய்ய முடியல. இப்படி தைரியம் இல்லாம பேசக்கூடாது பூஜா. பல சமயங்கள்ல உங்களை கான்பிடண்டான பயங்கர போல்டான பொண்ணா பாத்திருக்கேன். இந்த மாதிரி கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல நீங்க இன்னும் கான்பிடண்டா இருக்கணும். உங்களுக்கு துணையன்னா உங்க ஸ்கூல் ஸ்டாஃப், போலீஸ்ன்னு எல்லாருமே இருக்கும். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க பூஜா. இல்ல சார், அந்த கொலைகாரனை பிடிச்சாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். அவனால என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் இல்ல, மாதவிக்கும் ஆபத்து இருக்கு. மாதவி அடையாளம் காட்டினாதான் போலீஸால அவனை பிடிக்க முடியும். ஆனா அக்கா அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் ஏதோ அவங்களுக்கு கெடுதல் நினைக்கிற மாதிரியே பேசுறாங்க. அவெல்லாம் ஒரு ஆளே இல்ல பூஜா. மத்தவங்க ஃபீலிங்ஸையோ அவங்க பக்கத்துல இருக்கிற நியாயத்தையோ அவளால என்னைக்குமே புரிஞ்சுக்க முடியாது. அப்படி புரிஞ்சுக்கிற ஆளா இருந்தா நான் அவ கூட வாழ்ந்திருப்பேனே. தனியா இருக்கிறப்பவாவது புத்தி வரும்னு நினைச்சேன். ஆனா கடைசி வரைக்கும் அவ திருந்தவே மாட்டான்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நீங்க தயவு செஞ்சு அவ சொல்றதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க. மாதவி என்ன பண்ணணும் மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. மாதவி மட்டும்தான் அந்த கொலைகாரனை பாத்திருக்கா சார். அவ சொல்றதை வச்சுதான் அந்த கொலைகாரனை பிடிக்க முடியும். மாதவி கொலைகாரனை பத்தி சொல்லணும், அவ்வளவுதானே? அவளுக்கு முதல்ல பேச்சு வரட்டும். அவளை நான் சொல்ல வைக்கிறேன், நீங்க கவலை விடுங்க. ஆனா அக்கா, அவ கடற்கர விடுங்க. மாதவி மேல அவளுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் உரிமை இருக்கு. கோர்ட்ல போய் ஃபைட் பண்ணி அந்த உரிமையை நான் வாங்கியிருக்கேன். என் பேச்சை கேட்க கூடாதுன்னு அவ மாதவியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல பூஜா, மாதவி சூதுவாது தெரியாத குழந்தை. அவளால எதையும் மறைக்க முடியாது. அன்னைக்கு என்னமா நடந்துச்சுன்னு கேட்டா அவ வெளிப்படையா எல்லாத்தையுமே சொல்லிடுவா. அதுவும் எல்லா நேரத்திலயும் வாய்க்கு போட்டு போட முடியாதுல்ல. மாதவிக்கு பேச்சு வந்ததும் நானே ஒரு நாள் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வரேன். போலீஸையும் அங்க வர சொல்லிடுவோம். அங்க வச்சு கொலைகாரன் யாருன்னு அவகிட்ட விசாரிப்போம். மாதவியை பேச வைக்கிறது என்னோட பொறுப்பு. நீங்க அதை பத்தி எந்த கவலையும் பட வேண்டாம். தேங்க்ஸ் சார். இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நான் கிளம்புறேன். பூஜா ஒரு நிமிஷம். நான் உன்னை கேட்டா என்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல?